நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அகத்திற்குள் ஊடுபாவி ரகசியங்களை நேதிடும் கதைகள். காசி அம்பிகாவர்ஷினியின் சிதைமுகம் நூல் குறித்து. கதைகள் பகிர்தலின் கருவிகளாக இருந்து வருகின்றன என்று கருதுகிறேன். ரகசியங்களின் நம்பிக்கைகளை தகர்த்து பொதுவெளிக்குள் பிரவேசித்திடும் கதைகள் அதனை வாசிப்பவரோடு ஏற்படுத்திக் கொள்ளும் பந்தத்தினை நீட்டிக்க வேண்டி தன்னுள் பொதித்து வைத்திருக்கும் ஊடகங்களை திறக்கும் சாவியை வாசகரின் கண்முன் காட்டி காட்டி அருகில் வர வைத்து மீண்டும் ஒளித்து வைத்துக் கொள்ளும் விளையாட்டினை எப்போதும் விளையாடிக் கொண்டே இருக்கின்றன. இச்சாவியை செய்து அதனை ஒளித்து வைத்ததோடு மட்டுமல்லாமல் வசீகரிக்கும் புதிர் வழிகளையும் அமைத்திட்ட கதை சொல்லியும் ஒரு வகையில் தன்னை தொலைப்பதின் மூலமாகவே இவ்வுண்மைக்கு அருகில் தன்னை நிறுத்திக் கொள்ள விழைகிறான். கதைக்கும் கதை சொல்லிக்குமான உறவென்பது அது முறையான வாசக பரப்பை சென்றடையும் கணத்திலிருந்து மறைப்பொருளாகி விடுகிறது. வாசகன் கதைகளோடு கொள்ளும் உறவென்பது அது பிரசுரத்திற்காக வாசிக்கப்படுவதிலிருந்து தொடங்கி தனிப்பட்ட புரிதல்கள் தொடர்ந்து நடைபெறும் உரையாடல்கள் என நீண்டு கொண்டே போகிறது. இப்பயணத்தின் ஏதோ ஒரு சந்திப்பில் இணையும் கதை சொல்லியால் காட்டப்படும் திசை காட்டல்களும் அம்புக்குறிகளும் புறக்கணிக்கப்படுவதன் மூலமாகவே அக்கதைக்குள் வாசகன் தன்னை செலுத்தி வெளியேற முடிகிறது. அது பெரும்பாலும் கதை சொல்லி கட்டமைத்த பாதையாக இல்லாமல் வாசகன் தானாக கண்டடையும் வழியாக இருப்பதாலேயே கதைகள் தங்களை தாங்கி நிலைத்து நிற்க முடிகின்றது. அம்பிகாவர்ஷினியின் சிதைமுகம் என்கிற தொகுப்பும் கூட வாசகன் கதைக்குள் இருக்கும் புதிர் வழிகளில் வைக்கப்பட்டிருக்கும் திசை காட்டிகளை புறக்கணிக்கும் வாசகன் அதனின்று வெளியேறி புதிய பரிமாணங்களை கண்டடையும் சாத்தியங்களை கொண்டுள்ளன. ஒவ்வொரு கதைக்குள்ளும் தவிப்புகள், புறக்கணிப்புகள், வலிகள், ஏக்கங்கள், ஆசைகள் என அகமனத்தின் பாடுகள் விவரிக்கப்பட்டுள்ள போதும் இக்கதைகளை வாசிக்கும் வாசகன் அதனை பிரதானமாக கொள்ளாமல் தேடுவதன் மூலமாகவே கதைகளுக்குள் சொல்லப்படாத விஷயங்களை கண்டறிய முடியும். இல்லையேல் இவை வெறும் நிராசைகளின் பாடுகளாக மட்டுமே தங்கிவிடக்கூடும். உதாரணமாக தொகுப்பின் முதற் கதையாகவும் தொகுப்பின் தலைப்பாகவும் உள்ள சிதைமுகம் கதையினை எடுத்துக்கொள்ளலாம். இக்கதை தனக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நின்று போனதன் காரணத்தை கண்டறிய விழையும் ஒரு பெண் அதனை தேடி தன் கனவிற்குள் பயணிக்கிறாள். அடிப்படையாக பார்த்தால் இக்கதை சொல்ல வருவது அதைத்தான் என்ற போதும் இக்கதைக்குள் ஊடுபாவாக வரும் ஒரு எழுத்தாளரின் கதாபாத்திர படைப்பு இக்கதையினை வேறொன்றாக மாற்றுகிறது. அதுவரை தன் காதலனை தேடி கண்டடைய முடியாதவள் அந்த சந்திப்பிற்கு பின் அவனை கண்முன் காண்கிறாள். தான் தேடி வந்த காரணத்தையும் கண்டடைகிறாள். இந்த மாயாஜாலம் நிகழும் இடம்தான் இக்கதையின் போக்கு எனலாம். இலக்கியங்களை வாசிக்கவும் எழுதவும் தெரிந்த ஒரு பெண் தான் ஒரு படைப்பாளி என்கிற பிரஜையிலிருந்து விலகி பாவாடை சட்டை அணிந்து வந்ததும் மீள்கிற யதார்த்தத்தினை துணிகளாக ஸ்பரிசித்த பின்னரே தன் காதலனை அடையாளம் காண்கிறாள். இக்கதையில் எழுத்தாளர், கதை சொல்லி என இரண்டு பெண்கள் வந்திருந்த போதும் அவை ஒருவரின் இருவேறு மட்டமைகளாக புரிந்து கொள்ள முடிகிறது. காரணம், தன் அறிவிலிருந்து வெளியேறி தன் உணர்வுகளுக்குள் பயணிக்கும் ஒரு பெண் காதலை கண்டடைவது என்பது கொஞ்சம் சுலபமாக தோன்றக்கூடும். இத்தொகுப்பில் குறைவான பக்கங்களில் 7 அல்லது 8 என்று வைத்துக் கொள்ளலாம் முடியும் கதைகளை காட்டிலும் அதிக விவரணைகள், அதிக பயணங்கள் மற்றும் அலைச்சல்களோடு அதிக பக்கங்களையும் கொண்டுள்ள கதைகள் சிறப்பாக வந்திருக்கின்றன என்றே நினைக்கிறேன். அதற்கு காரணம் வெறும் பக்க அளவுகள் மாத்திரமில்லை, சொல்ல வருவதை சரியான விவரணைகளுடன் அதன் போக்குகளில் நிகழ்த்தப்பட்டிருக்கும் கதைகள் அவற்றிற்கான நியாயங்களை சேர்த்திருப்பதாகவே கருதுகிறேன். இத்தொகுப்பில் உள்ள மற்ற கதைகளில் இருந்து மாறுபட்டிருக்கும் அதே சமயம் இத்தொகுப்பில் சிறப்பானதொரு கதையாக தப்பிதம் என்கிற கதையினை கூறலாம். கதையின் தொடக்கத்தில் தனக்குள் இருக்கும் வருத்தங்களை, தன் பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ள ஒரு இடம் தேடி தன் பயணத்தை தொடங்கும் கதை சொல்லி அதற்கான இடமாக தன் தோழியின் வசிப்பிடத்தை கண்டாடுகிறாள். ஆனால் அங்கே அது நடக்காமல் போகிறது. ஆரவாரத்திலும் அவசரத்திலும் இவ்வளவு சொற்கள் செவிமடுக்கப்படாமலேயே போகின்றன. அதற்கான நேரமும் தனிமையும் கிடைக்காமல் அல்லாடுகிற கதை சொல்லி தன் இருப்பை இடைஞ்சலாக உணரும் கணத்தில் அங்கிருந்து வெளியேற முற்படுகையில் உருவாகும் சந்தேகங்களும் குழப்பங்களும் உளைச்சல்களும் தான் பகிர வந்த ரகசியங்களுக்கு இடமளிக்காமலேயே போய்விடுகின்றன. அதோடு மட்டுமில்லாமல் தன் மனச்சிக்கல்களை பகிர வந்த தோழிக்கு இருக்கும் பிரச்சனையை ஒற்றை சொல்லால் வெளிப்படுத்திவிடும் தோழியிடம் தன் வாதையை மறைத்து வெளியேறுகிறாள். வெளியேறும் போது கடைசியாக ஒரு அலைபேசி அழைப்பின் மூலம் தோழியிடமிருந்து தனக்குள் தொற்றிக்கொண்ட குழப்பத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாள். ஆனாலும் கடைசி வரை தன் பிரச்சனையை சொல்வதற்கான வாய்ப்பு அவளுக்கு கிட்டாமலேயே போகிறது. இக்கதையினை வாசிக்கும் ஒரு வாசகர் தொடக்கத்தில் எதிர்பார்ப்பது கதை சொல்லி சொல்லப்போகும் ரகசியத்தைதான். ஆனால் இறுதியில் கிடைப்பதோ சொல்லப்படாத தோழியின் ரகசியம். அதாவது சொல்ல வந்தவரால் சொல்ல முடியாமல் போன ஒன்றும், கேட்கப்பட வேண்டியவரால் சொல்லப்பட்டுவிட்ட ஒன்றும்,
ஒரு தராசின் இரு பக்கங்களிலும் நிறைந்து சமன் செய்கின்றன. மலைக்கோட்டை உச்சி பிள்ளையாரை பார்க்க கிளம்பி வேறு கடைக்குள் புகுந்து அவசர அவசரமாக மேலேறி கடைசியில் பாதி வழியில் மூச்சிறைக்கை திரும்பும் மலைக்கோட்டை பயணம்தான் இக்கதை மொத்த சாரமாக எனக்கு புலனாகிறது. இக்கதை மற்ற கதைகளிலிருந்து மாறுபட்டு இருப்பதன் காரணம், இத்தொகுப்பின் பல கதைகள் கதை சொல்லியின் தன்மை நிலையிலேயே ஃபர்ஸ்ட் பர்சன் நரேட்டிவ் விவரிக்கப்பட்டிருந்த போதும் இக்கதைக்குள் உள்ள தன்மை கடைசி வரை தன்னை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் போகிறது. அது மற்றமையின் வெளிப்பாடுகளை ஏற்று மீள்கிறது. அதாவது கதை தான் குறித்து தொடங்கப்பட்ட போதிலும் அது மற்றவருடையதாக மாறுவதன் மூலம் அங்கு ஒரு சமநிலை உருவாகிறது. மற்றவருடையதாக மாறுவதன் மூலம் அங்கு ஒரு சமநிலை உருவாகிறது. இத்தொகுப்பில் விருந்தாளி, வாழ்வு சூதானமானது ஆகிய கதைகளையும் குறிப்பிட்டு சொல்லலாம். இவ்விரு கதைகளிலும் ஒருவித அலைச்சலும் அது தரும் நிராசையும் நிறைந்திருப்பதாகப்படுகிறது. விருந்தாளி கதையில் தான் போக எத்தனைத்து புறப்பட்ட இடத்திற்கு பெரும் அலைச்சலுக்கு பின் சென்று சேரும் கதை சொல்லி மிகச் சொற்ப நேரமே அங்கு இருக்க முடிகிறது. அங்கிருந்து அவள் அனுப்பி வைக்கப்படும் இடமும் அவளுக்கு நிறைவை தருவதாய் இல்லை. அங்கே தனித்து விடப்படும் அவள் ஏதோ ஒரு விதத்தில் தன்னை அந்நியலாக உணர்கிறாள். அந்த நிலவும் சூழல் அவளை அப்படி உணர வைக்கிறது. அவளோடு உணவருந்தவும் உரையாடவும் ஆள்கள் வந்த போதும் அதற்கான காத்திருத்தல் அவளுக்குள் ஒரு நிராசையை உண்டு பண்ணுகிறது. ஏற்கனவே சொல்லி வைக்கப்பட்ட உணவும் கூட அவளுக்கு ஒரு அந்நியத்தன்மையை கொடுக்கிறது. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவளை கொண்டு சேர்த்த இடத்தின் வெறுமை அவளுக்குள் ஏற்படுத்தும் வெற்றிடத்தை உணர்கிறாள். அங்கிருந்து வேகமாக வெளியேற எண்ணுகிறாள், அவசரப்படுகிறாள். எவ்வளவு சொல்லியும் அவ்வெற்றிடம் அப்படியே இருக்கிறது. கடைசியில் சொல்லும் ஒரு வார்த்தையில் அதனை நிரப்புகிறாள். உறவிலிருந்து அந்நியமாதல் என்பதும் கூட ஒரு வகை தப்பித்தல் தான். அடுத்ததாக வாழ்வு சூதானமானது. தப்பிதம் கதையினை போலவே இதுவும் தன்மையில் தொடங்கி கடற்கையில் பயணிக்கிற கதைதான் என்கிற போதும் இவ்விரண்டிற்குமான வித்தியாசம், தப்பிதம் மனதிற்குள் பொதித்து வைக்கப்பட்டிருக்கும் ரகசியங்களால் ஆனது. ஆனால் வாழ்வு சூதானமானதோ அப்பாவித்தனத்தால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கதை சொல்லியும் தர்மாம்பாளும் மேற்கொள்ளும் ஒரு சிறிய பயணமே கதை என்ற போதிலும் கதை சொல்லியின் பார்வையில் தர்மாம்பாளில் அப்பாவித்தனமான இயல்பு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு இடத்திற்கு கிளம்பி வெவ்வேறு இடங்களுக்கு கூட்டிச் செல்லும் தர்மாம்பாள் தனக்குள் எதையும் ஒழித்து வைத்திருக்கவில்லை. மாறாக எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறாள். நகைக்கடையில் நகைகளை வேடிக்கை பார்க்கும் கதை சொல்லியின் மனதிற்கு விதவித வண்ணங்களில் ஜொலிக்கும் நகைகள் மீதான ஆசை எழுந்த போதும் தான் கடைபிடிக்கும் சென்டிமெண்ட் காரணமாக அதனை அடக்கிக் கொள்கிறாள். ஆனால் அடுத்து செல்லும் மற்றொரு நகைக்கடையில் வைத்து அதனையும் உடைக்கிறாள் தர்மாம்பாள். கடற்கரை முருகன் கோவில் வழியில் தின்பண்டங்களை விற்பவர் அதனை பிரசாதமாக நினைத்து பணம் கொடுத்து வாங்கிக் கொள்ள சொல்லுவது நகைமுரண் என்ற போதிலும் மகனின் படிப்பிற்காக என்ற காரணத்தால் அது உண்மையோ இல்லையோ அதனை வாங்குகிறார். அதே சமயம் கோவிலில் கொடுக்கப்பட்ட சர்க்கரை பொங்கலை சாப்பிடுகையில் கதை சொல்லியை விட்டு விலகி நிற்கும் தர்மாம்பாளின் இயல்பு அறிவிற்கும் அப்பாவித்தனத்திற்குமான இடைவெளியாக நீள்கிறது. அங்கிருந்து ரத்னகிரீஸ்வரர் கோயிலுக்கு செல்கையிலும் கூட இருவரும் வெவ்வேறு கடைகளில் தான் பூக்கள் வாங்குகின்றனர். அதன் பின்னரே கதை சொல்லியின் மனதில் அந்த அசரீரி மந்திரம் ஒலிக்கிறது. ஒரு வீட்டை கண்டதும் அதற்குள் சென்று ஒருவரை பற்றி விசாரிக்கும் தர்மாம்பாளின் ஏமாற்றமும் குற்ற உணர்வும் தூரத்தில் நின்று பார்க்கும் கதை சொல்லிக்கு புரிந்திருந்த போதும் இருவருக்குமான இடைவெளி குறையாமல் நீடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இறுதியில் தன் குடிகார கணவன் வந்திருக்கும் செய்தி அறிந்ததும் அங்கிருந்து அவசரமாக தன் மகளையும் தன்னை காண வந்திருக்கும் கதை சொல்லியும் அழைத்துக் கொண்டு வெளியேறும் தர்மாம்பாளுக்கு அவள் வேலை செய்யும் வீட்டில் எப்போதுமே புகலிடம் உண்டென்பதை, அது அவளின் மீதான நம்பிக்கைக்கும் நேர்மைக்கும் கிடைத்த பரிசென்பதை உணரும் கதை சொல்லி ஒரு கணம் தன்னை எடை போட்டு பார்க்கிறாள். மற்ற இரண்டு பெண்களுக்கு நடுவில் உட்கார வைக்கப்பட்ட கதை சொல்லியின் செவிகளில் முன்பு சொன்ன அசரீரி மந்திரம் மீண்டும் கேட்டிருக்க கூடுமோ இல்லையோ நமக்கு நிச்சயம் கேட்கும். இத்தொகுப்பின் சில கதைகள் ஒரு வகை கனவுத்தன்மையான கதைகள் என்ற போதும் அவை வெறும் நிகழ்வுகளாகவே எஞ்சிவிடுகின்றன. உதாரணமாக மும்தாஜிய கதையினை சொல்லலாம். குழந்தை பருவத்தில் மும்தாஜுடனான நட்பு சிற்சில வரிகளில் விவரிக்கப்படுகிறது. அங்கிருந்து கொஞ்சம் வளர்ந்த பெண்ணானதும் மீண்டும் மும்தாஜை பார்க்கையில் அது ஒரு சிறு நிகழ்வாக மட்டுமே முடிந்து விடுகிறது. இன்னும் கொஞ்சம் கதையாவதற்கான பிரயத்தனங்களை மேற்கொண்டிருக்கலாம். அதே போல்தான் சிவப்பும் மஞ்சளுமான கலவை மலர்கள் கதையும் அது ஒரு நிகழ்வாக தகவலாக மட்டுமே படுகிறது. அது கதையாக கூடாமல் போய்விட்டதான உணர்வு மேலிடுகிறது. அதே போல் சிதைமுகம் கதையினை பொறுத்தவரை சிதைமுகம் என்கிற தலைப்பு மிகவும் கனமானதொரு தலைப்பாக உணர முடிகிறது. அதாவது விபத்தினாலோ
திராவக வீச்சாலோ அல்லது வேறு ஏதேனும் காரணத்தினாலோ சிதைந்து கொண்டிருக்கிற அல்லது சிதைய போகிற ஏதேனும் ஒரு முகத்தினை கற்பனை செய்து கொண்டு வாசிக்கும் ஒரு வாசகன் இறுதியில் சிதையில் கிடத்தப்பட்டிருக்கும் பிரேதத்தின் முகம்தான் சிதைமுகமாக சித்தரிக்கப்பட்டுகிறது என்பதை அறிகையில் ஒருவித ஏமாற்றத்தினையும் அயற்சியையும் அடையக்கூடும். இலக்கண மரபுகளை மீறுவது நவீனத்தின் ஒருவித பாணி என்கிற போதும் அர்த்தபூர்வமாக இல்லாமல் போகையில் அது எதிர்மறை விளைவுகளை உண்டாக்கக்கூடும். மௌனியின் அழியாச்சுடர் கதையில் கோவிலுக்குள் கூட்டத்தின் நடுவே தட்டுப்படும் ஒரு பெண்ணின் முகம் அவனை அந்த கோவிலெங்கும் சுற்றி தேட வைக்கிறது. அவளின் நினைவை அவன் மனதில் அழியாச்சுடராய் நிலைநிறுத்துகிறது. இக்கதையின் போக்கிற்கும் தலைப்பிற்கும் பெரிய தொடர்பில்லை என்று தோன்றலாம். ஆனால் இக்கதையினை படித்து முடிக்கையில் அத்தலைப்பிற்கான ஒரு நியாயம் பிறக்கிறது. இதைத்தான் சிதைமுகம் கதையில் தவறவிடுவதாக படுகிறது. குதர்க்கம் என்கிற பொது தலைப்பிற்குள் 4 உபதலைப்புகளில் வருகின்ற கதைகள் ஒரே கதையின் பத்திகளா அல்லது வெவ்வேறு குறுங்கதைகளா என்பதை சரியாக யூகிக்க முடியவில்லை. முதல் 3 பத்திகளுக்கும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பினை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அதாவது குடிகார காதலன், வீட்டில் மாப்பிள்ளை பார்க்கும் படலன், காதலர்களுக்குடனான பிரிவு. ஆனால் 4ஆம் கதை அறை இவற்றிலிருந்து மாறுபட்டு தனித்து நிற்கிறது. கதையாக ஒரு பெண்ணின் உளவியல் சிக்கலை, அதாவது ஒரு வளர்ந்த பெண் மற்றும் ஒரு பெண் குழந்தை என இருவரின் உலகங்கள் விவரிக்கப்பட்ட போதிலும் அது மற்றவற்றில் இருந்து துண்டாகி நிற்கிறது. அறை என்கிற கதை மட்டும் தனியாக இருந்திருந்தால் சரியாய் இருந்திருக்கலாம். எடிட்டிங் குறித்த ஆசிரியரின் பார்வை என்னவென்று எனக்கு தெரியாத போதும் சுய பிழை திருத்தல்களோடு வெளி ஒப்புதல்களையும் பெறுவது சரியான அணுகுமுறையாக இருக்கும் என்று கருதுகிறேன். ஏனெனில் இதில் சில கதைகளில் வாசிப்பிற்கு தடை போடும் சில சொல்லமைப்புகள் தென்படுகின்றன. உதாரணமாக இப்படி ஒரு வரி வருகிறது: எங்கள் வீட்டை கடந்து சென்று போக 2 வார்த்தைகளும் அடுத்தடுத்ததாக வருகையில் ஒருவித திணறல் உருவாகிறது. ஒருவேளை எங்கள் வீட்டை கடந்து போகக்கூடிய அல்லது கடந்து செல்லக்கூடிய 2இல் ஏதாவது ஒன்று மட்டும் இருந்திருக்கலாம். அதே போல் மற்றொரு கதையில் குத்த வைத்ததிலிருந்து சமையலருக்கு சென்றவள் என்ற வாக்கியம் வருகிறது. இதில் குத்த வைத்து அமர்ந்திருந்தது என்கிற அர்த்தத்தில் எழுத்தாளர் சொல்ல வருகிறார். ஆனால் சொல் பிரயோகத்தில் குத்த வைத்தல் என்கிற பதத்திற்கு பூப்பெய்துதல் என்றொரு அர்த்தம் உண்டு. இது அவ்வாக்கியத்தின் அர்த்தத்தை, அது சொல்ல விளையும் விஷயத்தை முற்றிலுமாக மாற்றிவிடுகிறது. இப்படி சிற்சில வாசிப்பு நெருடல்கள் இருந்த போதும் பெண் அகநிலை சார்ந்த புரிதல்களை பல கதைகளில் பெற முடிகிறது. அவசரமில்லாமல் அதற்கான நேரத்தை எடுத்துக்கொண்டு மொழியை இன்னும் செழுமைப்படுத்தி கதைகளுக்கான அடிப்படை போக்குகளான தொடக்கம், மையம், முடிவு ஆகியவற்றில் கவனம் செலுத்தி தன் அடுத்தடுத்த கதைகளை முனைவதன் மூலம் இன்னும் பல சிறந்த படைப்புகளை அம்பிகாவர்ஷினியிடமிருந்து நாம் எதிர்பார்க்கலாம். நன்றி.